போல் வெள்மலை போல் என்னை வயிற்றில் துறந்த துள்ளை போகா துயரம் போ நல் குணபதி வான்மருகன் கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கைதொழுதாரே சகுந்தரி நிலந்தரி புலந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிர வாசம் தன்னை கண்டு தரிசித்திர துன்பத்தை துயரத்தை தீர்த்தருள்வாய் உமையே பத்திரல் மோதிரம் எத்தனை பிரகாசமும் பாதகம் தந்தை கொலுசும் முத்து மூக்குத்தையும் உழுதுவை தூரியம் ரத்தின பதைக்கமும் உழந்திட தாளையளவும் சுத்தமாய் இருக்கின்ற காதின் கம்பலும் சென் கையில் பொன்கங்கணமும் சிகமெல்லாம் விளைவற்ற முகமெல்லாம் ஒளிவற்ற அத்தி வரதன் தங்கை உமையே அழகான புகழான இந்த விக்கிரகை சிங்கபுரத்தில் வாழுகின்ற ஐயா முத்துசாமி முத்தம்மா கோட்டத்தலம் பேச்சியம்மா கருமலையா சக்தி மாரியம்மா தூஷிமான சுவாமி கர்ப்பசாமி வந்த அருள் புரிவார்
செய்ய வேணும் ஐயா ஐயாவான தூசி மாடல் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஓரமான பொழியும் நாடு அது வீசும் நாடு மஞ்சள் விளையும் நாடு ஆட்சி மலரும் நாடு நல்ல நாடறியில வெள்ளி வனமறியில சங்கராஜன் தார்காவல்லி சங்கராஜன் தார்காவல்லி ஆண்டு வார சிங்கார மேடையில நம்மளை ஆதரித்த பூவானவர்கள் யார் யாரு? அதாவது பாருங்க, சரி, முக்கிலிங்க சிங்கபுரம் சுந்தரபுரம். ஆமா, அதாவது சரி, மிக்கலிங்க சிங்கபுரம் சுந்தரபுரம். சரி, அருள்மிகு சிவலப்பெரி. ஆமா, அதாவது சிவலப்பெரியர். சரி, பாறை கோயில். ஆமா ஐயா, சிவலப்பெரி பாறை கோயில். அருள்மிகு சிவலப்பெரி. ஆமா, கோமரத்தாடி. ஆமா, பாறை கோயில் கோமரத்தாடி. உடைவிழா நடத்தி கொடுக்கவங்களும் அவங்கதான். ஆமா, அதாவது யார் தெரியுமா? வி நடராஜன் அவர்கள், எம் முத்துக்குமார் அவர்கள், அண்ணன் அவர்கள். நம்ம அருள்மிகு சிவலப்பேரி பாறை கோயில். அந்த கோயில் வரிகாரர் அல்லவா? சுந்தரபுரத்துல இருக்க ஐயா. மிக்கலிங்க சிங்கபுரம் சுந்தரபுரம் அருள்மிகு சிவலப்பேரி பாறை கோயில். ஆமா, உடைவிழா அழைப்புதல் வே நடராஜன் அவர்கள், எம் முத்துக்குமார் அவர்கள் நம்ம வெள்ளிசையை பாராட்டி சிவலப்பேரின்னு சொன்னாலே பெரிய பெருநாமங்கள் பெற்றவர்கள் இல்லையா? பாறை கோயில்னாலே நாடு நகரம் எல்லாம் தெரியாத ஊர் கிடையாது, அறியாத பேர்கள் கிடையாது. அப்பேற்பட்ட பூமானவர்கள் நம்ம வெள்ளிசையை பாராட்டி 51 லட்சம் முன்னை கொண்டு வந்து அள்ளி பரிசீலித்துள்ளார்கள். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வழி வம்சங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக பாறை கோயில் சுவாமியினுடைய அருளாலும், அதாவது சிவலப்பெரி பாறை கோயில் சுவாமியினுடைய அருளாலும், ஐயா முத்துசாமி முத்தம்மாளுடைய கிருபையாலும், தூசிமாடன் கர்ப்பசுவாமி, என் தாயி கோட்டத்தலம் வேட்சியம்மா கருமலையாளுடைய அருளாலும், சக்தி மாரியம்மனுடைய கிருபையாலும், ஐயன் சொரிமுத்து ஐயனாருடைய அருளாலும் குடும்பங்கள் எல்லாம் எப்படி செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் செய்கின்ற தொழில்களும் எப்படி வாழவனும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மாயானே அருளாலே, மாயானே அருளாலே, ஐயா வாழ வேண்டும், மாயானே அருளாலே, மாயானே அருளாலே.
அழகு பிள்ளையான தக்கராஜனம் தார்காவிலையும் வள்ளியோ அந்த தார்காவளி வடமதியில ஆமா அப்படியே மன்னவனோ தேவையுமா மன்னவனோ தேவையுமா உடனே ஆண்டு வர உடனே ஆண்டு வர கொண்டவனும் தேவையுமா ஆண்டு ஆறாறு நல்ல இமையும் போல நீயமா ஆண்டு ஆறாறு உயிருள்ள உடல் போலே உயிருள்ள உடல் போலே ஒற்றுமையா ஆண்டு வர ஒற்றுமையா ஆண்டு வர ஒற்றுமையா ஆண்டு வர ஒற்றுமையா வீணை நல்ல நாதம் போலே ஆமா சில குடனை ஆண்டு வருகிறார்கள் வருகிறார்கள் கொண்டவனும் தெய்வமாக ஆமா குணமோடு ஆண்டு வருகிறார்கள் வரட்டும் அப்படி ஆண்டு வரும் பொழுது சரி இந்த தர்க்கராஜன் தார்காவில்லைக்கு வள்ளி ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் மண்மனைகள் நாடு நகர்கள் அந்த முந்தைகள் ஆமா எல்லாம் இருக்கு காடு அறைகள் தோப்பு துறப்புகள் ஆமா எல்லா விதமான பவுசு வாக்கியங்கள் இருக்கிறது இருக்கிறது அல்லவா அப்படி இருக்கும் போது ஆமா இந்த மன்னனான தசரதனுக்கு ஆ, கடவுள் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தவர் சரி அவருக்கு பாருங்க ஆ. ஒரு குழந்தை வரத்தை கொடுக்க மறந்துட்டாரு ஆமா யாரு ஆ, இந்த சிவபெருமா ரொம்ப மிகப்பெரிய கணக்காளி ஆமா யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத அவருக்கு தெரியும் இல்லையா வகுத்து பெருக்கி வைத்திருப்பார் ஆமா ஆனால் ஆ, பொண்ணை கொடுத்தவர் பொருளை கொடுத்தவர் சொத்தை கொடுத்தவர் சுகத்தை கொடுத்தவர் கொடுத்தவர் மன நிம்மதியை கொடுக்கல நிம்மதியா கொடுக்கலையே நிம்மதின்னு சொன்னா ஆ, அந்த வீட்டுல சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய கொடுத்து வைக்கணும்ல சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் ஆண்டு வருவதற்கு ஆ, ஒரு பிள்ளை வேண்டாமா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வரமாட்டார்கள் ஆமா ஆ, பிள்ளை இல்லாத வீடு வெறு வீடு ஆமா பிள்ளை இருக்க வீடு பெரிய விடுமாங்க ஆமா எவ்வளவு சொத்து சுகம் இருக்குன்னா கேட்காங்க ஆஹா, எவ்வளவு நகை நட்டு இருக்குன்னா கேக்குறாங்க கேட்க மாட்டாங்க இல்ல உன் தாயும் பிள்ளையெல்லாம் சும்மா இருக்கா உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு ஆண் எத்தனை பெண் எத்தனை ஆமா இப்ப பொட்டை பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டியா ஆமா ஆம்பளை பிள்ளையும் கல்யாணம் முடிச்சிட்டியா அதுல சிலவங்க நக்கலா கேட்பாங்க இததான் கேட்பாங்க வா வீட்டுக்கு எத்தனை ஆ, ஊரா வீட்டுக்கு எத்தனைம்பாங்க ஊரை விட்டுக்குன்னா அப்படின்னா என்னது ஊரா வீட்டுக்குன்னா பொட்டை பிள்ளை கட்டி கொடுக்க பிள்ளை ஓ, அப்படியா உள்ள வீட்டுக்குன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை ஓ, ஆம்பளை பிள்ளை ஆமா சரி ஏன்னா பொட்டை பிள்ளைய நம்ம கட்டி கொடுத்து ஊரா வீட்டுக்கு தானே அனுப்பி வைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அது கொஞ்ச நாளையில நம்மளே மறந்து ஆமா புருஷன் வீட்டுக்கு சப்போட்டா நிக்கும் அப்படிதான் நினைக்காத ஆ, இந்த காலத்துல பொட்டை பிள்ளை பார்த்தாதான் நல்லா இருக்கா பாத்துக்கோ ஆமா ஆம்பளை பிள்ளை பார்த்தா வைக்க வருமா குடிச்சு போயிருவா அவன் கட்டையால ஒண்ணு அடிப்பான் ஆமா நீ பாக்கறது நாங்க பார்க்கத்தானே போறோம் நான் பார்க்க என்ன பார்க்க போறேன் அவ்வளவுதான். நான் என்ன கல்வியா வாழ போறேன் அப்ப யாரு கண்டுக்கு முன்ன வாழ போற நான் குடிச்சு வச்சா மகாராஜனா இருப்பேன் ஏ ராசா அந்த பாவம் இந்த பாவம் கொஞ்சம் இருந்துக்கிடுவேன் ஆமா சரிங்களா? எந்த மாமா வீட்டுல போய் எப்படி இருப்ப மாமா வீட்டு இல்லக்கா அந்த மாமா வீட்டு இந்த மாமா வீட்டு இருந்துக்கிடுவோம்னு ரெண்டு பொட்டப்பிள்ளை பிரகாரம் அதுக்கு சொல்லுங்க சரிதான் தெரு நிக்கணும் ஆ, பொட்டப்பிள்ளை பார்த்தா அழகா மாமா வீட்டு போய் நல்லா மாமாக்கு சாப்பாடு கொடு மாமாக்கு செய்யு கொடுப்பா உடம்பு சரியில்லையா சொல்லி நீ நாக்க நல்லா நீட்டிக்கிட்டு இரு சரியா உனக்கு கொடுப்பா வாங்கின பணம் இருந்தா கொடுப்பா பிறகு மவாதான் மருமகன் தான் அப்படியா பணம் இல்லாதவன் குணம் அப்படியா பணமெல்லாம் பணம் தானே ஆமா ஆ, நீ வேணா நினைச்சுக்கலாம் ஆம்பளை பிள்ளை பத்து தான் இன்னைக்கு வெளியில கஞ்சி கிடக்க பார்த்துதான் பொட்டை பிள்ளை பார்த்தா மகாராணி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள அப்போ உங்க ஆட்டாளுக்கு ஐயாவுக்கு அப்படித்தான் ஊத்திக்கிட்டு இருக்கியோ ஆமா வெளியில வச்சா ஊத்துத இப்ப நான் கல்யாணம் முடிக்கல வீட்டுல இருக்கேன் நல்லவன் தானே சரி கர்க்கராஜனுக்கும் ஆமாம்மா தார்காவளி பெண்குடியாளுக்கும் பெண்கொடியாளகும் குழந்தை ஒன்று இல்லாமல் இல்லாமல் அந்த தார்காவளி பெண்ணானவள் ஆமா என்ன சொல்கிறாள் தெரியுமா என்ன சொல்லுகிறேன் இங்க நவா ராஜா மன்னா இங்க நவா ராஜா மன்னா எனக்கு வைத்த பிராணன் அதா என்ன பாவ நாம செய்தோ என்ன பாவா செய்தோ வரைக்கும்
பிஞ்சு புளிய மரம் பின்னலாடு ஆலமரம் ஆலமரம் அது பிஞ்சிலையும் காயாம பின்னலோடி என்ன செய்வேன் ஆமா காலகாலத்துல நடக்க வேண்டிய நடந்துடணும் ஆமா கிடைக்க வேண்டியது கிடைச்சிடணும் கிடைச்சிடணும் காலம் போன காலத்துல கிடைச்சா அதை வச்சு என்ன செய்ய முடியும் என்ன பலன் இருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது ஆமா ஆகையினாலே என்ன பிள்ளை இல்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு கொண்டு தார்காவலி வனமதியில வனமதியில அப்படின்னாக தக்கராசனம் தார்காவலியும் ஆமா ஒரு பிள்ளை ஒன்று வேணும் என்று என்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா என்ன செய்கிறார் ஆண்டவனை நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் ஆண்டவனை நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் அருந்தவங்க செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் பகவானை நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் ஆரந்தவன் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் கடவுளை தான் நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் ஏதவன் செய்ய வேணும் செய்ய வேண்டும் ஏதவன் செய்ய வேணும் செய்ய வேண்டும் அதே ஓட் ஓட் கடியதவன் செய்ய வேண்டும் என்று தக்கராஜன் நாகவல்லி ஈசான மூலையில ஆளை நல்லா குளிய வெட்டி ஆமை நல்லா பலகை போட்டார் ஆமை நல்ல பலகை மேலே சாந்தால தரமுடுகே சாந்தால தரமுடுகே சந்தனத்தால் கோலம் போட்டார் சந்தனத்தால் கோலம் போட்டார் பெண்ணம்மாவால தரமுடுகே ஜனையால் கோலம் போட்டார் வாழால தரமுடுகே வாழால தரமுடுகே பன்னீரால கோலம் போட்டார் அதே கோர் 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 ஏ பன்னீரால ஏ கோலம் போட்ட வாசலில உருட்டு வாழை இலை விரித்தார் உருட்டு வாழை இலை மேலே நாளை நிறமடங்க கோலம் தட்சணையா தெய்வத்துக்கே பெரிய தெய்வம் தெய்வத்துக்கே பெரிய தெய்வம் கணவரையை பிடித்து நிறநாளை நிறமடங்க கோலம் தட்சணையா தெய்வத்துக்கே பெரிய தெய்வம் கணவரையை பிடித்து கணவரையை தானே வைத்து அழகு பிள்ளை தக்கராஜன் தக்கராஜன் தார்காவலி என்ன செய்தாரா அம்பை ஒன்று நட்டு வரா அம்பத்திற்கு வேலையல்லோ 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 ஆமா அப்படியாக இருக்கும் போது ஆமா அலங்கார பந்தலில சிங்கார மேடையில மேடையில முத்துசாமி முத்தம்மா கல்யாண வாசலில வாசலில் என் தாய் கோட்டத்தம் பேச்சியம்மா கருமலையா சக்தி மாரியம்மா மாரியம்மா மாதன் கருப்பசாமியுடைய கல்யாண வாசலில வாசலில நம்ம வெள்ளி செய்ய பாராட்டி சரி அண்ணன் சூர்யா அவர்கள் ஆமா சூர்யா பில்டர்ஸ் ஆமா சூர்யா பிரதர்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஆமா நண்பர்கள் ஆமா பேரு சொல்ல வேண்டாமா ஐயப்பன் அவர்கள் கோயில் பூஜாரி ஆமா ஆமா
நம்ம முத்துசாமி கோயில் ஆமா பூசாரி அவர்கள் ஐயப்பன் அவர்கள் நம்ம வெளிசையை பாராட்டி ஆமா 51 லட்சம் முன்னை கொண்டு வந்து அள்ளி பரிசளித்து உள்ளார்கள். ஆமோய் நம்ம நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா வேலைனா வேலை, அப்படி ஒரு வேலை உங்களுக்கு கோயில் பூசாரி இல்லையா? ஆமா ஐயப்பன் ஆட்சி அவர்கள் நம்ம வெளிசையை பாராட்டி சரி 51 லட்சம் முன்னை கொண்டு வந்து அள்ளி பரிசளித்து உள்ளார்கள். ஆமாமா அன்னாருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆமா வழி வழி வம்சங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக கொடி கோடி கோத்திரம் போனே ஐயா முத்துசாமி முத்தம்மா தூசிமாறன் கர்ப்பசுவாமி கோட்டத்தலம் வேத்தியம்மா கருமலையா சக்தி மாரியம்மனுடைய அடுத்தபடியாக சூர்யா பிரண்டேஸ் வைத்திருக்க நண்பர்கள் அவர்கள் வெளிசையை பாராட்டி 101 லட்சம் முன்னே கொண்டு வந்து அள்ளி பரிசளித்துள்ளார்கள். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வலை வழி வம்சங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக கொடி கொடி கோத்திரம் போலே முத்துசாமியுடைய அருளாலை அடுத்தபடியாக அன்பளிப்பு செய்த அதாவது குட்டித்துறை முத்தே மடராஜ் மகாலட்சுமி அவர்கள் வெளிசை பாராட்டி அதாவது குட்டித்துறை முத்தே மடராஜ் மகாலட்சுமி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 51 லட்சம் முன்னை கொண்டு வந்து அள்ளி பரிசளித்துள்ளார்கள். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வழி வழி வம்சங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக அன்பளிப்பு செய்ததோ ஒரு குடும்பங்கள் எல்லாம் நம்ம முத்துசாமி முத்தம்மா தூசிமான கர்ப்பசுவாமி கோட்டத்தலம் வேச்சியம்மா கருமலையாருடைய அருளாலும் சக்தி மாரியம்மன் வடக்குவா செல்வி அம்மனுடைய கிருபையாலும் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வாழ வேண்டும். தெரியுமா? வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் முருகனோட ஆண்டவனை நினைத்து அந்தவங்க செய்ய போகிறார்கள். அங்க கம்மை ஒன்று நெட்டி கம்பத்திற்கு மேலே எல்லோ சரி கனத்த செப்பு குடத்தை வைத்து தங்க செப்பு குடத்து மேல மாங்குளையை முடித்து வைத்தார்கள். அதே மாங்குளைக்கு மேலே மாங்குளைக்கு மேலே உருண்டா தேங்காய் மேலே புஷ்பம் ஜங்கலிக்கு மேலே மேலே
ராஜன் 12 வருட 12 வருடகாலோ செய்து வாராரு. அப்படியாக இருக்கும் போது ஆமாம்மா. அலங்கார பந்தலில சிங்கார மேடையில மேடையில அருமை சகோதரன் அவர்கள் யாரு யாரு சங்கர் அவர்கள் அவர்கள் இருக்கீங்க சிங்கப்புரத்தில் ஆமா வசித்து வரக்கூடிய பூமானவர்கள் யாரம்மா அருமை சகோதரர் முத்துசாமி கோயிலுக்கு வருகிறார்கள் ஆமோ சங்கர் அவர்கள் அவர்கள் முத்து அவர்கள் முத்து அவர்கள் மாரி அவர்கள் மாரி அவர்கள் இசக்கியம்மா அவர்கள் இசக்கியம்மா ராமர் அவர்கள் எப்படி? அதாவது பாருங்க யாரு இசாந்த் அவர்கள் நிஷாந்த் அவர்கள் ஆமா ஆமா. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து 51 லட்சம் உன்னை கொண்டு வந்து அள்ளி பரிசீலித்துள்ளார்கள் எப்படி? அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆமா. வழி வம்சங்கள் எல்லாம் ஆமாம்மா. ஏன்னா என்ன? 6 மணியில இருந்து என்ன? அண்ணே என்ன? கரைய படிங்க ஆமா படிச்சுக்கிட்டே இருங்க நீங்க படிச்சாதான் நான் 2 ரூபா கொடுப்பேன் அப்படிங்காரு. ஆமா ஆ, முதல்ல சொல்லும் போது ஒரு ஆளா இருந்தாரு இருந்தாரு சாம கூட வரைக்கும் 2 ஆளா உட்காந்துருக்காரு இப்ப 3 உட்காந்துருக்காரு. 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதான் கோயில் கூட ஆமா நாங்க கோயில் கொடையை அப்படித்தான் கொண்டாடுவோம் அப்படிதான் கொண்டாடணும். அதான் நல்லா இருக்கும். எங்களுக்கு 2 வாய்ப்பு தான் நல்லா இருக்கும். வாங்கி தர மாட்டேங்கல. ஆமா உனக்கு தானே வாங்கி கொடுக்கணும் ஆமா. நீ எல்லாம் அப்படிதான் குடிப்ப வாசல கிடக்க எல்லாம் குடிப்பான் ஏக்கா, அப்படி கண்டு கொடுத்துடாதீங்க ஆஹா. அவனுக்கு கொடுத்துடாதீங்க குடிச்ச மாட்டேன், வீட்டுக்கு கொண்டு போயிருவேன். இவருக்கு வேணா கொடுங்க நல்லா இருக்கா? இவர் தொட்டு கூட பார்க்க மாட்டாரு. உனக்கே அதை வராமனு கேட்டேன். அண்ணனுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆமா. வழி வம்சங்கள் எல்லாம் என்ன? மாலையடி மாலையாக ஆமோ. முத்துசாமி முத்தம்மா தூசிமாடன் கர்ப்பசுவாமி ஆமா. கோட்டந்தளம் பேச்சியம்மா கருமலையா சக்தி மாரியம்மனுடைய அருளாலும் அருளாலோ. என் தாய் வடக்குவா செல்வி அம்மனுடைய அருளாலும் ஆமா. அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எல்லாம் இன்னைக்கு வாழ வேண்டும் தெரியுமா எப்படி? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும். மலைமுருகனோட அருளாலே. மலைமுருகனோட அருளாலே. ஒன்று பார்த்து நூறு
சொன்ன உடனே பார்வதி என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறாள்? உங்களை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் அண்ணன் தண்ணி இருந்தாமல் அறந்தாமல் சமமிருந்து வந்த பக்தனுக்கு நீங்கள் காட்டு நன்றி கேட இதுதானா? இதான ஐயா நன்றி கேடம். அப்படி என்று சொன்ன போது கும்பிட்ட கைக்கு குறை வைக்கலாமா? நீர் குறை வச்சு தீர உண்மையே தவம் இருந்து உண்மை தஞ்சவன் தவம் வந்துக்கு புள்ளவரம் கொடுக்கலையே அப்படின்னு 2 பேரும் வருந்தது. ஐயா என்ன அவன் துணியிலாம உட்கார்ந்துருக்கான். ஆமா ஒரே மூக்கு. ஆமா வேட்டி எடுத்து வரும். ஆமா எடுத்துறாரு வெறும் மூக்கு. அது இதுதான் இருக்கு. அத வாங்கல. இது வேண்டாடா வீட்டுல வச்சுக்கோங்களா. ஒரே செடி வாட. நாளைக்கு வா வீட்டுல தான் கொஞ்சம் போட போற துவைக்கு. ஆமா அட நான் துவைச்சு கொடுக்கணுமோ? என்ன அக்கா தானே செஞ்ச பத்தியா? எங்க வீட்டுல ராமு ஒண்ணு இருக்கு. என்னது? அது துணி துவைக்கும். அப்படியா? ஆமா ராமுவா. அதுலே மாந்து பார்த்துட்டு கால் தேய்ச்சி தூர தள்ளிடும். அதெல்லாம் கேட்க அது சுத்தமான இடத்துல இருக்கும். அதுவா? ஆமா பாத்தல வீட்டுல எப்படி இருந்து சுத்தத்தை. ஆனால் இந்த பகவானும் பார்வதியும் பார்வதேவியும் பகவான் என்ன சொல்றாரு? என்ன சொல்றார்? இந்த பிறை மட்டுமல்ல 7 ஜென்மத்திற்கு என்ன ஒண்ணு கிடையாது என்று சொன்ன உடனே ஆமா அப்போது பார்வதியானவள் சரி நான் பிடித்த முயலுக்கு கால் 3ங்க. ஆமா ஏன்னா பார்வதி நினைச்சது அங்க நடக்கணும். ஆகையினால் சரி ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? அம்மா குழந்தை வரம் குடுக்குடுன்னு சொல்ல. சரி குழந்தை வரத்தை கொடுக்க முடியாது. முடியாதம்மா. தற்கனுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னா நீதான் தலைமகளாக போய் பிறக்க கடவாய். பிறக்க கடவாய் என்று ஆண்டவன் பார்வதிக்கு சாபத்தை கொடுத்தார். பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியல. பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியல. நான் கைலாசம் வந்து சேர்வது எப்போ? மானிட மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்தால் கைலாசம் நான் வந்து சேர்வது எப்பன்னு சொன்னான். ஆமா நீ தற்கனுக்கு தலைமகளாக பிறந்து வளர்ந்து இருக்கும் போது சரி உன் தகப்பன் சுயவரம் உனக்கு வைத்திருப்பான். ஆமா அந்த சுயவரத்தில் சரி நான் ஆண்டி போல வேடம் கொண்டு வந்து உன்னை திருப்பூட்டி ஆமா ஆதி கைலாசம் உனைத்து வருவேன் என்று சொல்லி ஆண்டவன் பார்வதியை பிள்ளையாக மாற்றி சரி ஆலரங்க கசத்தில தாமர புஷ்பத்தில பிள்ளைய கொண்டு போட்டுட்டாரு. ஆமா அங்க தமிழ் இருந்துகிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா தாரகாவல்லி. ஆமா ஒரு சுண்டுனதும் குழந்தை குவா குவான்னு குரல போடுது. ஐயா அந்த அந்த நாட்டு பிள்ளையெல்லாம் குவா குவான்னு அழுதுருக்கு. இப்ப உள்ள பிள்ளையெல்லாம் ருவா ருவா ருவான்னு அழுகுது. அது யாமுன்னு கேட்கணும். என்ன குழந்தை சனிக்குன்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரியில போய் கேக்குறாங்க குழந்தை சனிச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது டாக்டர் கன்ஃபார்ம் தான் உங்க பிள்ளை முழுகாம இருக்கா. ஆனா பாருங்க கொஞ்சம் வீக்கா இருக்கா. வீக்கா இருக்காளா? ஆமா என்ன வீக்கா? அந்த வீக்க இல்ல, வீக்கா இருக்கனா பிள குறைவு கம்மியா இருக்கா. இவன் சாப்பிட மாட்டேங்கல பெரிய பிள அங்க இருக்கும். ஆமா நல்லா சாப்பிடணும். அதனால ஆமா செம்பு தண்ணிய தூக்குனா ஆமா கற்பம் கலைஞ்சிரும். செம்பு தண்ணியே தூக்க கூடாது. செம்பு தண்ணியை கூட தூக்க கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் விட்டுருவாங்க. ஒரு பயங்காட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்து மகளை பூ போல பொண்ணம் போல பாதுகாப்பு பண்ணி ஆமா 10 மாசம் ஆஸ்பத்திரிக்கு போனா சரி அவங்க கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு குழந்தை நல்லா புஷ்டிக்கா வளர்ந்துரும். ஆமா சிவமா பிறக்கிறதுக்கு வழி இருக்காது. சரி அங்க சிசேரியன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆமா அந்த குழந்தை அழகா சிசேரியன் பண்ணி வெளியில வந்துடும். சரிதான். ஆமா அங்க அவங்க குழந்தைய கொண்டு சேர்க்க உடனே சரி அரையின்னு சனிச்சதை கொடுத்த துட்டு ஆமா குழந்தை பிறந்த அன்னைக்கு வாங்குவாங்க பாருங்க மொத்தமா. அவன் மொத்தமா வாங்குவாங்க. ஆமா 1.5 லட்சம் இல்லன்னா 2 லட்சம். 2 லட்சம். ஆமா ஆஸ்பத்திரி ரைட்ல இருந்து ஆமா எங்க போனாலும் துட்டு தானே. அங்க ஆயா பீஸ் வரைக்கும் கடைசியில சுட்டுதா. ஆமா ஏன்னா நம்ம உடம்பு அப்படி இருக்கு. அவங்கள சொல்ல குறை இல்ல. சாப்பாடு அப்படி நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் வாழணுங்கிற ஒரு தருணத்துல நம்ம இருக்கோம். இப்ப எல்லாருமே நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற பொண்ணுங்கள் யாருக்கும் தெரியுமா? தெரியாதுல்ல. இப்ப நம்ம விடிய விடிய வெள்ளு படிக்கும். வீட்டுல போய் படுக்கும் போதுதான் தெரியும் குறுக்கு வலி. ஒரு சைடா இழுத்துட்டு போகும். ஆமா காலு கையும். ஏன்னா இருப்புல இருக்க மாத்தியலா கேட்டா வெள்ளுக்காரங்க அவங்களுக்கு என்ன அவங்க பணக்காரங்கம்பாங்க. ஆமா இல்ல ஒரு சோழி அடிச்சுட்டு போனா 2 சோழி அடிச்சா ஒரு சோழி துட்ட நம்மளும் மருத்துவத்துக்கு தான்
கொடுக்கும். அவன் கொண்டு அஞ்சு எண்ணி கொடுத்து வரான். மருந்து மாத்திரையில தான் உயிரே வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன செய்ய? மருந்து இல்லாமல் வாழ்ந்தது அந்த காலம். ஆமோ. எப்படி? ஆமா. மருந்து மாத்திரை சாப்பிடாம வாழ்ந்தது அந்த காலம். அந்த காலம். மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாழ்வது இந்த அந்த காலம். காலம் அப்படி இருக்கு. வெத்தலை பாக்கு போட்டது அந்த காலம். அதான் குழந்தை ரூவான்னு அழுவது இருக்குதான் ரூவான்னு அழுவது. ஆமா. ரூபா அழுதா? ஆமா. அப்ப குவான்னு அழுத பிள்ளை சரி. இப்ப ரூவானா ஏன் அழுவுது? இதுக்குதான் அழுவுது. இதுக்குதான் அழுவுது. நான் வெளியில வரணும்னா நீங்க ரூபாயை கொடுக்கணும். ரூபாயை வச்சுக்கிடுங்க அங்க. ஆமா. ஆமா. வரவே வெளியே தவக்குன்னு பட்டு துணியில போட்டு உங்களுக்கு பேர பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா. பேர பிள்ளை பிறந்து பாத்தி வைங்க அம்மா. அங்க தொட்டு போனது கவலை இருக்காது. பிள்ளைய பார்த்தோன்னே அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமா. பிள்ளை ஆசை யாரு விட்டுது? ஒரு பெண்ணானவளுக்கு சரி தலையில வரைக்கும் பூ மறந்துருவா, உண்ணுகிற அன்னத்தை மறந்துருவா, உடைய மறந்துருவா. பிள்ளைய மட்டும் மறக்கவே மாட்டான். அது என்ன சேட்டை பண்ணாலும் சரி, எங்க ஓதனாலும் சரி, 2 வசு பறிக்கனாலும் தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுவா. ஆமா. அதுதான் பிள்ளாசை. பிள்ளாசை கண் குஞ்சு பொல் குஞ்சு தானே. ஆமா. அது மாதிரிதான் வாழ்க்கை. அந்த குழந்தை எடுத்து கொண்டு வந்து பார்வதி என்று பேரு கொடுத்து கொடுத்து அவளை பின்னா